அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார். சத்தியவசன நேயர்கள், பங்காளர்கள், மற்ற நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் இனிய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லுகிறோம். நாம் அனுதினம் வேதத்தை படிக்கிற மக்கள், தேவனை விசுவாசிக்கிற மக்கள், அநேக நேரங்களிலே நம்முடைய உள்ளத்தில் கடவுளுடைய வழி என்றால் என்ன, மனிதருடைய வழி என்றால் என்ன, இந்த கேள்விகள் நம்முடைய நினைவில் வந்து போகும். வேத புத்தகம் முழுவதும் கடவுளுடைய வழிகளை தெளிவாக சொல்லுகிறது, மனிதர் போன வழிகளையும் குறித்து சொல்லுகிறது. மனிதர் போகக்கூடிய, மனிதராகவே தெரிந்தெடுத்து போகக்கூடிய வழிகளிலே அநேக நேரங்களிலே ஆபத்து இருக்கிறது, அநேக நேரங்களிலே சறுக்குதல் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வழிகளில் நடக்கும் ஒவ்வொரு மனிதனுமே தெளிவான பார்வையுடையவனாய், தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டவனாய் நடக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த நாளின் தலைப்பு தேவனுடைய வழி உத்தமமானது. சங்கீதம் 18:20 அது இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது. இன்னொரு வசனத்தையும் நாம் சேர்ந்து படிக்கலாம். சங்கீதம் 145:17, கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய வழிங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா, அதில் நீதி இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும். கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் அநியாயத்தை பார்க்கவே முடியாது. கர்த்தருடைய வழிகளில் எப்போதுமே அது பரிசுத்தமுள்ளதும் நீதி உள்ளதுமாய் இருக்கும். ஆகையினால்தான் மனிதர்கள் கர்த்தருடைய வழிகளை விட்டுவிட்டு வேறு வழியை தெரிந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும். ஏன் நமக்கும் அப்படி சோதனை வருகிறது. கர்த்தருடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வழி நீதியானது, கர்த்தருடைய வழி பரிசுத்தமானது. ஆனால் அதை தெரிவு செய்து கொள்வதற்கு நம்முடைய மனம் இடம் கொடுப்பதில்லை. இந்த நாளிலும் கர்த்தருடைய வழிகள் ஏன் மனிதனுக்கு புரியவில்லை, அல்லது கர்த்தருடைய வழிகள் அவனுக்கு ஏன் கடினமாக இருக்கிறது என்ற கேள்வியை நாம் கேட்டபடி இந்த வேத பகுதிக்குள் நாம் போகலாம். நாம் படித்து கொண்டிருக்கிறோம், யாத்திரையாகும் பகுதியை படித்து கொண்டிருக்கிறோம். அதிலே கர்த்தர் எகிப்துக்கு செய்த 10 வாதைகளையும் குறித்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும், 5ஆம் அதிகாரம் தொடங்கி 12 வரைக்கும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஏன் இப்படி ஒரு வழியை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் கேட்க முடியாது. காரணம் என்னன்னா, கர்த்தர் ஞானம் மிகுந்தவர், கர்த்தருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, எல்லாம் அறிந்தவர். ஆகையினாலே அவர் எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். மனிதர்களாக யோசித்து பார்ப்போம் என்றால் பல வழிகளை நாம் சொல்லுவோம். ஆனால் கர்த்தருடைய வழி என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவர் ஒரு நோக்கத்தோடு தம்முடைய வழியை உருவாக்குகிறார். முதல் குறிப்பாக நான் பகிர்ந்து கொள்வது, கர்த்தருடைய வழிகளுக்கு தெளிவான நோக்கம் உண்டு. அவர் நோக்கம் இல்லாமல் வழியை செட் பண்ணுறதே கிடையாது. நம்மெல்லாம் வழியை தெரிந்து கொள்வது, வழியை உருவாக்குறது அப்படியெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் அதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவான நோக்கத்தையே பார்க்க முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு பிரியமானதெல்லாம் செய்யலாம், அதுதான் வழின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தருடைய வழிகளில் அவருக்கு அதிலே தெளிவான நோக்கம் இருக்கிறது. நான் 2 பகுதிகளை நான் உங்களுக்கு யாத்திராகமத்தில் சுட்டி காண்பிக்கிறேன். நீங்கள் யாத்திராகமம் 9ஆவது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? பார்வோனை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள். பார்வோன் கடவுளுடைய வல்லமையை அறியாதவன். அவனை பொறுத்தமட்டில் கடவுளுடைய வழியும் தெரியாது, கடவுளுடைய வல்லமையும் தெரியாது, கடவுள் யாருன்னு தெரியாது. ஆனால் அவனுடைய கையில் அகப்பட்டிருக்கிற
அடிமைத்தனத்துக்கு உள்ளாகி இருக்கிற இஸ்ரவேல் மக்களை கடவுள் மீட்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் வாதைகளை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் வார்த்தைகளுக்கு பார்வோன் செவி கொடுக்காத போது ஆண்டவர் வாதைகளின் வழியாக அவனை சந்திக்கிறார். இன்றும் கூட கர்த்தருடைய வழிகளை நீங்களும் நானும் என்ன என்று பார்ப்போம் என்று சொன்னால் அது கீழ்ப்படியை சொல்லுகிற வழி, பரிசுத்தமான பாதையை தெரிந்து கொள்ளக்கூடிய வழிநடத்தலை கொடுக்கக்கூடிய வழி, அவருடைய பிள்ளைகளாகவும் அவருக்கு சாட்சிகளாகவும் மாறுவதற்கு உண்டான வழி கர்த்தருடைய வழி. ஆனால் இன்னொரு வழி மனிதனுடைய வழின்னு பார்த்தா அதில் நியாயம் இருக்காது, நீதி இருக்காது, நேர்மை இருக்காது, மனம் போல் வாழ்வதற்கான வழி தான் மனிதனுடைய வழி. ஆண்டவர் தன்னுடைய வழியை சொல்லும்போது அந்த வழியை ஏன் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லுகிறார். அவருடைய வல்லமையை காட்டும்படி இந்த வழியை அவர் தெரிந்து கொள்கிறார். காரணம் என்னன்னா, பார்வோன் கடவுளை மிக மட்டுப்படுத்தி நினைக்கிறார். அவர் என்ன செய்ய முடியும்? அவருடைய ஜனங்களை நான் போக விடவில்லை என்று சொன்னால் அவர் என்னை என்ன செய்ய முடியும்? இதுதான் பார்வோனுடைய கேள்வி. ஆனால் ஆண்டவருடைய பதில் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய வல்லமையை நான் காண்பிக்கும்போது நான் யாருன்னு நீ பார்ப்ப. இந்த வாதைகளெல்லாம் நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாதையுமே அந்த மோசே ஆரோன் கையை நீட்டியோ அல்லது அவங்க சொல்லியோ ஏற்படும். அவங்க நிறுத்துன்னு சொன்ன உடனே நின்றும். கடைசி வாதையை தவிர மீது எல்லாமே கடைசி வாதை என்லெஸ், அப்படியே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும், தலையீற்றுக்கள் அத்தனையும் அழித்து. ஆனால் மீதி எல்லா வாதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆண்டவருடைய கையில் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் வழிகளில். பாரு, என்னுடைய வழிகளில் உனக்கு இந்த வாதை வந்திருக்கிறது, நீ மனம் திரும்பும்படியாக, நீ எனக்கு செவி கொடுக்கும்படியாக இந்த வாதை உன்னை திருப்பும் என்று சொல்லி நான் அனுமதிக்கிறேன். ஆனால் நீ அப்படி பார்க்க மாட்டேங்கிற. அப்போ என்னுடைய வல்லமையை நீ பார்க்க வேண்டும், நீ வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்ல, அவருடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாக்கும்படிக்கு கர்த்தர் இவைகளை செய்கிறார். யாத்திராகமம் 9:17 இப்படி சொல்லுகிறது. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் செய்த பெரிய நன்மையை ஆண்டவர் உலகுக்கு சொல்ல விரும்புகிறார். அதேபோல் இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்து அவர்களை ஒடுக்க நினைத்த பார்வோனுக்கு என்ன நிகழ்ந்தது என்பதையும் இந்த வெளி உலகத்துக்கு சொல்ல விரும்புகிறார். ஒருவேளை கர்த்தருடைய வழியை பின்பற்றின நிமித்தமாக நீங்களும் நானும் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொல்வார்னா, என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்தும் நாள் வரும். அப்படி என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்தும் போது உனக்கு நீ சிக்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்தும், நீ சிக்கி இருக்கக்கூடிய இந்த வேதனையிலிருந்தும் நான் உன்னை தூக்கி எடுப்பேன். நான் இஸ்ரவேல் மக்களை எப்படி தூக்கி எடுத்தேனோ, என்னுடைய வல்லமையை காண்பித்து நான் எப்படி தூக்கி எடுத்தேனோ அதே போல் உன்னையும் தூக்கி எடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கும் அதிலே போதனையை வைக்கிறார். கர்த்தருடைய வழிகளுக்கு நிச்சயமாக தெளிவாக ஒரு நோக்கம் உண்டு. அதுபோல் நம்மை நடத்தும் வழிகளுக்கு கூட ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், உலகத்தில் மற்றவங்களாம் நடக்கிற அந்த பாதையை பார்த்துட்டு, ஆண்டவரே எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கடின பாதை? மற்ற எல்லாரும் இலகுவாக நடக்கிறாங்களே, மற்ற யாரும் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தராகிய உம்மை நம்பி உம்மை பின் சென்று கொண்டிருக்கிறேனே, உங்களுடைய வழிகள் எனக்கு முக்கியம் என்று அந்த வழிகளிலே நடக்க நான் ட்ரை பண்ணுறேனே. ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட வேதனைகளும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் எனக்கு வருகிறதே, இப்படி நாம் யோசிப்போம். ஆனால் நன்றாக நம்ம வேதத்தை படித்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை அவர் நடத்துகிற வழிகளுக்கு அவருடைய மனதிலே ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் தம்முடைய வழியை அவர் தெரிந்தெடுத்து கொடுக்கிறார். ஒருவேளை அப்படி வேதனையோடும் கடினத்தோடும் நாம் இருக்கிறவர்கள் யோசித்து பார்க்கலாம். இந்த இஸ்ரவேல் மக்களும் மோசேயும் ஆரோனும் எவ்வளோ வாதைகளை அங்கே கடந்து வருகிறதை, அந்த வாதைகளை பார்க்குற அந்த பார்வோன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான்ங்கிறத பார்க்கும்போது நமக்கு எப்படி தோன்றுகிறது, இந்த வாதையும் பார்த்த பிறகு இவ்வளோ சீக்கிரமாக மனம் திரும்ப வேண்டியவர் இவ்வளோ வேகமாக இருதயத்தை கடினப்படுத்துகிறாரே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் நாமும் கூட அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்மை தடுத்து நிறுத்தும் காரியங்களிலே நிற்பதில்லை. ஆண்டவர் வேகமாய் போக சொல்லக்கூடிய காரியங்களில் வேகமாய் போவதில்லை.
ஆண்டவர் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும், அவருடைய வழிகள் தான் உத்தமமானது என்று சொல்லி அநேக நேரங்களிலே யோசிப்பதில்லை. இந்த வேத பகுதிகள் நம்மை அவருடைய வழிகள் தான் உத்தமமானது, அவருடைய வழிகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொல்லி அங்கே நமக்கு போதிக்கிறது. இரண்டாவது ஒரு குறிப்பை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய வழிகளில் ஞானம் நிறைந்திருக்கும். இந்த உலகத்தில் அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அறிவு நாம் படிக்கும் படிப்பின் விளைவாக வருவது. எந்த பகுதியை அல்லது எந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்து படிக்கிறோமோ அதில் திறன் உள்ளவர்களாக மாறுவோம், அதற்கு அறிவு என்று சொல்லலாம். ஆனால் ஞானம் என்பது அப்படி புத்தக படிப்பிலோ வேற எங்கேயோ கல்லூரியில் சேர்ந்து படிக்கிற படிப்பினாலோ வருவதல்ல. நாம் தெரிந்திருக்கும் உண்மைகளை, அறிவை எப்படி எந்த நேரத்தில் எங்கே பயன்படுத்துவது என்பதை குறித்து தெளிவு இருக்கிறது பார்த்தீர்கள் அல்லவா? அதற்கு பெயர் தான் ஞானம். அறிவு என்பது எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம் முயற்சி எடுத்து. ஞானம் என்பது கர்த்தர் மாத்திரமே தர முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு மாத்திரம் அவர் தர முடியும். நீங்கள் இங்கே பார்ப்பீங்கன்னு சொன்னால் நீதிமொழிகள் இப்படி சொல்லுகிறது. 16வது அதிகாரம் 25வது வசனத்தில், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அவைகளில் முடிவு, ஆண்டவர் எதிர்பார்க்கிற முடிவு இருக்கிறதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அநேக நேரங்களில் என் பார்வைக்கு இந்த வழி செம்மையாய் தோன்றுகிறது, ஆனால் கடவுளுடைய பார்வையிலே இந்த வழி சரியானது தானா? ஏசாயா 35:8 இப்படி சொல்கிறது, அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் இந்த வேலையை கொடுத்த போது அவர்களுக்கு அந்த பாதையை ஆண்டவர் நீளமாக அமைத்து கொடுத்தார். அது ஒரு சுருக்கமான பாதை அல்ல, நீளமான பாதை. அந்த பாதையில் அவர்களும் நடக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களையும் நடத்தி கொண்டு வர வேண்டும். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வழியாக இதை நீர் எடுத்துக்கொள்ளும் போது இதில் ஞானம் இருப்பதை நீ பார்க்க முடியும். நாம் மோசேயுடைய வாழ்க்கையே உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். மோசே எகிப்தில் 40 வருடங்கள் இருக்கிறார், அரண்மனையில் இருக்கிறார். உயர் கல்வி, சகல வித்தைகளிலும் பயிற்சி எல்லாம் நிறைந்தவராக இருக்கிறார். ஆனால் அங்கிருந்து அவர் தப்பித்து ஓட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் அரண்மனையில் வைத்தும் அவருக்கு பயிற்சி, அறிவு, திறமை எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அதே போல வனாந்தர பயணத்திலும் வனாந்தரத்தில் இருக்கும் பயிற்சியும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதை முடித்து விட்டு தான் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய அழைப்பை பெற்று பார்வோனுடைய சன்னிதானத்திலே நிற்கும் போது அவருக்கு வயது 80. அப்போ மோசையை தெரிந்தெடுத்த தேவனுடைய ஞானத்தை பார்ப்போம் என்று சொன்னால் எவ்வளவு அழகாக அந்த வழியை அவருக்கு அமைத்து கொடுக்கிறார். 40 இயர்ஸ், இப்போ 80 இயர்ஸில் முக்கியமான பணியை கையில் கொடுத்து இஸ்ரவேல் மக்களை அழைத்து வா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர்கள் இருவருக்கும் தைரியம் தந்தது ஆண்டவராகிய தேவன். பார்வோனிடம் ஞானமாய் பேசும்படி அவர்களை வழிநடத்துகிறார். நீங்கள் இந்த பகுதியை படித்து பார்ப்பீங்கன்னா, யாத்திராகமம் 5வது அதிகாரத்தில் அவங்க பேசும்போது சொல்லுவாங்க, நாங்கள் கர்த்தருக்கு பலியிட 3 நாள் பிரயாணமாய் போக வேண்டும் என்று கேட்பார்கள். ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாட்ட கேட்குற அனுமதியில் முடிவில்லாத ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். 3 நாள் பிரயாணம் மட்டும்தான், நாங்கள் திரும்பி வர்றதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். எவ்வளோ ஞானமாக பேசுகிறார் பாருங்க மோசே. அவர் நாங்கள் அங்கேயே போய் செட்டில் ஆகிட போகிறோம், கர்த்தர் எங்களை விடுவிக்க போகிறார், இங்கே எங்களை கூட்டு போகிறாரு, இந்த முழு திட்டத்தையும் அவர் சொல்லலை. அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு 3 நாள் பயணம் வேணும், நாங்கள் அங்கே போய் பலியிடணும், அவ்வளோதான் அவர் கேட்குறாரு. ஆனால் அவர் அனுமதி கொடுக்கவில்லை. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளை அவர் பேசுவதற்கான ஞானத்தை கடவுள் அவருக்கு தருகிறார். நாமும் கூட பல இடங்களில் பேசுகிறோம், நம்முடைய பெரியவர்கள் மத்தியில் பேசுகிறோம், நாம் வேலை பார்க்கிற இடங்களில் உயர் அதிகாரிகளிடத்தில் பேசுகிறோம். எப்படி ஞானமாக பேசுகிறோம்? வேதம் முழுமையும் நீங்கள் பார்த்தால் அது யாராக இருந்தாலும் சரி, அது ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிற ஆபிரகாமாக இருந்தாலும் சரி, யாக்கோபாக இருந்தாலும் சரி, வேத கதாபாத்திரங்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஞானத்தை தருவார். அந்த ஞானத்தின் அடிப்படையில் அவர்கள் பேசுவார்கள், அவர்களை இந்த ஞானத்தினால் நிரப்பி நடத்துவார். அப்போ கர்த்தருடைய வழிகளை நீங்கள் உற்று பார்த்தால் அதில் எங்கே பார்த்தாலும் ஞானம் நிறைந்திருக்கும். அப்போது கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, கர்த்தர் அதிலே ஞானத்தை வைத்திருக்கிறார், ஞானமுள்ள வழியில் நாம் நடக்கிறோம் என்று தான் அர்த்தம். ஆனால் வெளிப்பார்வைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த மோசேயும் ஆரோனும் தோற்று போகிறது போல தான் தெரியும். இவங்க இத்தனை முறை போயிட்டு வர்றாங்க, அவரை கன்வின்ஸ் பண்ண முடியலையே, பார்வோனுடைய மனதை மாற்ற முடியவில்லையே, அவருடைய மனது மேலும் மேலும் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறதே, இப்படித்தான் வெளிப்பார்வைக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய உள்ளம் உடைப்பட்டு கொண்டே இருந்தது. அவருடைய உள்ளத்தில் அனுப்பிவிடலாமா வேண்டாமாங்கிற ஒரு டயலமா, ஒரு சந்தேக கேள்வியெல்லாம் பல நேரங்களில் வருகிறது. ஆனாலும் தன்னுடைய இருதய கடினத்தை அவர் விட மறுக்கிறார். அதனுடைய விளைவை தான் அவர் கடைசியில் அனுபவிக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் நின்று பார்ப்போம் என்று சொன்னால், நமக்கு தீமை செய்கிறவர்கள் நிறைய பேர் ஒருவேளை நம்மளை சுற்றிலும் இருப்பார்கள். நம்ம பாதுகாப்பற்றவர்களாகவே நாம் அநேக நேரங்களில் நம்ம உணர்கிறோம். ஆனால் உண்மையிலேயே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை தருகிறார். இந்த வாதைகள் நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வாதைகளை குறிப்பிடும்போது வேத பகுதி ஒரு பகுதியில் பார்வோனுக்கு அது வாதை என்று குறிப்பிடப்பட்டிருக்கும், ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு அது வாதை என்று குறிப்பிடப்பட்டிருக்காது, அது அடையாளம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கும். நீங்கள் யாத்திராகமம் 10வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் அடையாளங்களை நான் செய்யும்படிக்கும் உன் பிள்ளைகளுக்கு இந்த அடையாளங்களை நீ விவரித்து சொல்லும்படிக்கும் பார்வோனையும் அவருடைய இருதயத்தை நான் கடினப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், கர்த்தர் இதை செய்வதற்கு அவருக்கு ஒரு பெரிய ஞானம் மாத்திரம் கிடையாது, அவருக்கு அதை செய்வதற்கு வல்லமை இருந்தது. மூன்றாவது ஒரு குறிப்பு, கர்த்தருடைய வழி வல்லமை நிறைந்த வழி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வல்லமையை ஜனங்கள் பார்க்கணும், அதை அவங்க அப்படியே எடுத்துட்டு எங்கே போய் சொல்லணும் அப்படின்னா, தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் வழி வழியாக சொல்ல வேண்டும். ஒருவேளை நீங்கள் வேத புத்தகம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிறதுனால அது யாத்திராகமம் 5வது அதிகாரங்கிறோம், 9வது அதிகாரங்கிறோம், 12வது அதிகாரங்கிறோம், இந்த சம்பவங்களையெல்லாம் வாசித்துக்கிட்டே போகிறோம். ஆனால் அவங்க கையில் எந்த புத்தகமும் கிடையாது, எந்த எழுத்தும் கிடையாது. அவங்கள பொறுத்தளவில் இந்த அனுபவ பாடங்களை அப்படியே தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்ல வேண்டும். அதற்காக நான் இதை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் வழி உத்தமமானது மாத்திரமல்ல, ஞானம் நிறைந்தது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிற வழி. இந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நம்மை நடத்துகிற வழியில் எவ்வளோ சந்தோஷமாக நடப்போம். அந்த வழி, அவர்களை இஸ்ரவேல் மக்களை நடத்தின வழி குறை இருந்ததா? இல்லை, அழகாக வெளியில் வந்தாங்க, அணியணியாக வெளியில் வந்தாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் இதை வாசித்து பார்க்கும்போது ஒரு தைரியம் வரணும், ஒரு விசுவாசம் வரணும். ஆண்டவர் என்னையும் நடத்துவார், என்னையும் என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியிலே கொண்டு வருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே நேரத்திற்காக, இந்த செய்தியின் நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தேவனே, நாங்களும் கூட வழிகளை குறித்த பல கேள்விகள் எங்கள் உள்ளத்திலே போகிறது ராஜா. கர்த்தர் நடத்தும் வழி சரியான வழிதானா? கர்த்தர் நடத்தும் வழியிலே உடனடியாக எதுவும் நடக்க மாட்டேங்குதே. கர்த்தர் நடத்தும் வழிகளிலே அவர் காத்திருக்க வேண்டியது இருக்கிறதே. கர்த்தர் நடத்தும் வழிகளிலே பொறுமையாக இருக்க வேண்டியது இருக்கிறதே. இதெல்லாம் குறித்து யோசித்து எங்களுக்கு உம்முடைய வழிகள் பேரிலே சந்தேகம் வருகிறது ராஜா. ஆனால் நாங்கள் வேத பகுதியை வாசித்து பார்க்கும்போது உம்முடைய வழி உத்தமமானது, உம்முடைய வழி ஞானம் நிறைந்தது, உம்முடைய வழி வல்லமை நிறைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்களும் நீர் எங்களுக்கு காட்டும் பாதையில், நீர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய வழியில் தைரியமாக விசுவாசத்தோடு நடந்து செல்ல, பொறுமையாய் காத்திருந்து உம்முடைய கரத்திலிருந்து நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவும். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே, ஆமென்.